மாட்டாரு. அவருக்கு இந்த நிலைமையா? என் 2 பெண் குழந்தைகளும் எங்க அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்ன சார் பதில் சொல்றது? இந்த ஊர்ல பட்டப்பகல்ல 3 பேரை கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கு பின்னாடி சில பெரிய மனுஷங்க இருக்கிறத தகவல் வந்திருக்கு. உங்க பாதுகாப்புக்கு நாங்க உறுதி. அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக சிபிஐல இருந்து நாங்க வந்திருக்கோம். இந்த கொலையை பத்தி தெரிஞ்சவங்க யாருக்கும் பயப்படாம தைரியமா என்கிட்ட வந்து விவரத்தை சொல்லலாம். போங்கக்கா, நடந்தது சொல்லுங்கக்கா. போங்கக்கா. நாங்க 2 பேரும் டீச்சர்ஸ் சார். ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு இருந்தோம் சார். அப்ப நிறைய பேர் அருவாளோட ஃபாரஸ்ட் ஆபீசர் துரத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப அதுல ஒருத்தர் வச்சுக்க. நீ போமா. வாங்க மணிமாறன் எக்ஸ்எம்எல்ஏ. ஃபாரினரோட சேர்ந்து பிரெட் சாப்பிட்றீங்க. ஒரு 10 நாளைக்கு லீவ் வேணும்ண்ணா. ஆமா, எங்க போற? இல்லைங்கண்ணா, இந்த ஊட்டி வரைக்கும் போயிட்டு வரலான்னு. ஊட்டிக்கா? ஏன் கோத்தகிரி பக்கமெல்லாம் ஏதாச்சும் எஸ்டேட் வாங்கியிருக்கிறீங்களா? நான் நல்லா எஸ்டேட் வாங்க முடியுங்களாண்ணா. உங்களை மாதிரி பெரியவங்க யாராவது வாங்கினா நான் மெயின்டைன் பண்ணுவேன். நீங்கள் அசம்பிளி வேணால் அங்கே நடத்தலாம்ண்ணா. அது வந்துங்கண்ணா வெயில் தாங்க முடியலைங்க, கையெல்லாம் பொறியாக இருக்குண்ணா. இப்போ நமக்கு வேறு பைல்ஸ் இருக்குங்களா? ஐயோ மணி, உன் பைல்ஸ் கதை எத்தனை வாட்டி மணி சொல்லுவேன். பிரெட்ல ஜாம் தடவி இருக்கிற நேரம் போய் சொல்றிய. பெட்டி திறந்து பணம் எடுத்துட்டு போயிட்டு. நன்றிங்கண்ணா. தனியாக தானே போகிறேன்? ஆமாம், வேறண்ணு அதுதானே பார்த்தேன். அண்ணா ஐயோ மணி, ஆசீர்வாதம் வாங்க. என்ன ஊட்டிக்கு லீவு போகிறதுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குவாங்களா? பொம்புறானே தனியா கட்சிக்கு தான் ஆரம்பிக்க போறானா? ஐயா, எவன் குடும்பத்தை கெடுத்தானோ போ. எவன் குடும்பத்தை கெடுத்தானோ போ. ஐயா நீங்களா? வணக்கம் ஐயா, வாங்கய்யா. என்ன எள்ளி சாப்பிடுறீங்களா? போலவனே என்னையும் உங்க கட்சியில சேர்த்துக்கங்கய்யா. கட்சியிலையா? ஆமாயா. கட்சியில சேர்ந்து என்ன பண்ண போற? ஏதோ ஒரு 4 காசு சம்பாதிப்பேன். கட்சியில சேர்ந்து 4 பேர்த்துக்கிட்ட பல்ல காட்டி காசு சம்பாதிக்கிறத விட உனக்கு காசு சம்பாதிக்கணும், அவ்வளவுதானே? ஆமாயா. நான் ஏற்பாடு பண்றேன். மவராசையா நீ? தலையில நல்ல எடுத்து போடுறாசா. இந்த கரும்பு. ஹாய் மணி. நீ எங்க? நீ மந்திரியா பார்க்க வந்த. மந்திரி என்ன பார்க்கணும்னாரு, அதான் பார்த்துட்டு குளிச்சுட்டு வரேன். இது எனக்கு நீ பண்ற துரோகம் இல்லையா? எது துரோகம்? நான் வந்து உனக்கு பெரிய பங்களா கட்டி தந்தேன். அத்தா பெரிய சூப்பர் மார்க்கெட்டை உனக்கு நான் வச்சு கொடுத்தேன். அவர் எனக்கு பிலிப்பைன்ஸ்ல 800 ஏக்கர் கரும்பு தோட்டம் வாங்கி கொடுத்திருக்காரு. மலேசியால 3 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப சொல்லு மை டியர் மணி, கொஞ்சம் வெளியில போறீங்களா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும். இதை தொடாமலே சொல்லியிருக்கலாம். முன்பே வா என் அன்பே வா. வெளியில் அனுப்பிச்சிட்டு அன்பே வாவா. ஏம்மா, காப்பியாவது கொஞ்சம் சூடாக கொடுக்கக்கூடாதா? சார், நீங்க என்னைக்கு சார் சூடெல்லாம் காஃபி குடிச்சிருக்கீங்க? நீங்க ஆர்ன காஃபி குடிக்கிற கேஸ் தானே சார்? சரி போ. போகிற போக்க பார்த்தா இந்த தடவையும் நான் தனியாக தான் ஊட்டிக்கு போகணும் போல் இருக்கே. ஏனுங்கண்ணா? யாராவது என்னம்மா? வேணும்னா ஊட்டிக்கு வரட்டுங்களா? உன்னையெல்லாம் மேட்டுப்பாளையம் வரைக்கும் கூட கூப்பிட்டு போக முடியாது. கூட்டுமா, என் நிலைமையை பாருங்க. மாமா, மேடம், அவர் காஃபி கொடுத்தா தான் எந்திரிப்பாரு. என் மாமனார் எப்படி எழுப்பணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் கிளாஸ் எடுக்க வேண்டாம், போ. சூடா இருக்குமா? தெரியும், போ. மாமா, மாமா.
ஐயோ ஐயோ ஏமா ஆசிட் அடிக்கறாங்க ஐயோ மாமா பெட் காஃபி போட்டு உங்களை எழுப்பலான்னு வந்தேன். சாரி மாமா, தெரியாம கொட்டிடுச்சு மாமா. சாரி மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. ஐயோ ப்ளீஸ் மாமா. என்னமா மன்னிப்பு எல்லா மொழியிலும் கேக்குற? சாரி மாமா. அப்படினா நான் பாத்ரூமுக்கு போய் டவல் சோப்பெல்லாம் எடுத்து வச்சு ஹீட்டர் ஆன் ஐயோ பண்ணி ஹீட்டர் வேண்டாம் நான் குளிர்நீரிலே குளிக்கிறேன். நீ போ. ஐயோ காஃபி கொட்டிட்டேனே. நீனோ இப்படி மேல காஃபி கொட்டினா நான் தந்தூரி சிக்கன் மாதிரி ஆயிருவனே. தந்தூரி அடுப்பே வருதப்போ. பால் மிஸ் பண்ணாம ஆடுங்க. I am Rajagopal, CBI from Delhi. மாசமான ரெவென்யூ ஸ்டாஃபில் கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்குற கவர்மெண்ட் ஆஃபீஸராக நாகராஜ சோழன், MA MLA, டெப்டி சிஎம், நவ் மை பிரிசனர். இங்கிலீஷ் தெரியுமில்ல? கைதி. ஒரு சிறைத்துறை அமைச்சரைய சிறைக்கு அனுப்ப ஆசைப்படுற ஒரு காமெடியினை நான் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தான் பார்க்குறேன். தம்பி, நீங்கள் பேசாமல் வஃபோன் வேஷம் போட்டு வந்திருக்கலாம். மல்டி அடிக்க சொல்லி பணமாவது கொடுத்துருப்பேன். நான் கூட 1000 ரூபாய் போட்டிருப்பேன். பேசு மவளை பேசு. ஒரு அரசியல்வாதிக்கு செட்டப்பாக இருந்துட்டு இந்த ரேஞ்சும் கூட பேசலைன்னா அப்புறம் அதுக்கு அர்த்தமே இல்லை. நாகராஜ், நானாவது ஃப்ரண்ட் பல்ட்டி மட்டும்தான் அடிக்கணும். நீ பேக் பல்ட்டி எல்லாம் அடிச்சு பழகிக்க. ஏன்னா யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்னு சொன்ன உடனே ஒரே ஜம்ப்பு ஜீப்பில் போய் விழுகணும். என் அரசியல் வாழ்க்கையில் எனக்கு ஏறித்தான் பழக்கம். யாராவது என்னை இறக்கலான்னு நினைச்சாங்கன்னா அவங்கள போடா 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 போடா. உங்க வயசுக்கு நீங்க என்ன போடான்னு சொன்னா தப்பா தெரியாது. ஆனா என் வயசுக்கு நான் உங்களை திருப்பி சொன்னேன்னு வச்சுங்களேன், ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு தடவை சொல்லித்தான் பாரு ப்ளீஸ். போடாங்க. நாவலையே ஜலதரங்க வாசிக்கிறான். ஆடு மவனே ஆடு. டேபிள் டென்னிஸ், ஜிம்முக்கு சிக்கா. ஜெயிலுக்கு போட்டினா ஒரு ஆட்டம் ஆட முடியாது. வெளியே வர்றதுக்குள்ள உனக்கு அரசியல் மறந்துடு, மக்கள் உன்னை மறந்துடுவாங்க. அப்புறம் நீ பழையபடி தேங்காய் பொறுக்கிறதுலேருந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். என்ன சிபிஐ ஆஃபீஸர் இருந்தாலே வந்தவன் கும்மாங்குத்து குத்தி ஜீப்பில் தூக்கி போட்டு போவானா? அதை விட்டு போட்டு பேசுறேன். நீ அவரை அரெஸ்ட் பண்ணிடுவியா? சேலஞ்ச். பிடிக்க போகிறத நான், பிடிபட போகிறதா அந்த ஆள். நடுவில் சைடு விட்டு நீ எதுக்காக சவுண்டு விடுற? வெயிலில் மேக்கப் கலைஞ்சிருச்சு, போய் டச்சப் பண்ணிட்டு வந்து விளையாடு. அவன் அரெஸ்ட் ஆகி போகிற வரைக்கும் நீ தான் என்னுடைய 5வது வீடுன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. ஏங்க? ஆனால் அவன் சொந்தமாக ட்ராக் போட்டு ஓட்ட மாட்டான். என்ன மாதிரி இழிச்சி வாய வேணா ட்ராக் போட்டுருந்தான் ஐயே, அதில் ஸ்பீடாக ஓட்டுவேன். பயங்கரமான ஆள். போகிறேன், ஆனால் திரும்பி வருவேன். உங்களுக்கு விளங்க மாட்டேன். ஆட பம்ஸ்லயே ட்ரம்ஸ் வாசிக்கிறானப்போ. ஆனா விட்டா நம்ம பம்ஸ்லயும் வாசிச்சிருவான் போல இருக்கு. ஏங்க, உங்க முகத்துல நான் இவ்ளோ கோவத்தை பார்த்ததே இல்லையே. அதனால தான் காட்டினேன், பாத்துக்க. அப்புறம் இந்த போலீஸ்காரங்க பரிதாபமா செத்து கிடப்பாங்களே, அதை பார்த்திருக்கியா? இல்லையே. அதையும் காட்டுற பாரு.